புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்வு தரும் இறைவன் இயேசு இறைவன். இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபின் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் இறைவனே, வல்லமையின் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். மீட்பளிக்கும் மன்னிக்கும் இறைவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சேர்ந்து துதித்து பாடுவோமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மூதாதையரின் இறைவன் அவர், முழு நம்பிக்கையின் இறைவன் அவர். இயேசு கிறிஸ்துவை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் இறைவன், ஈசாக்கின் இறைவன், யாக்கோபின் இறைவன், இறந்தவர்களுடைய இறைவன் அல்ல, வாழ்பவர்களுடைய இறைவன் நம் இறைவன். பாடுவோமா? ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவன், வாழ்வளிக்கும் இறைவன், வல்லமையின் இறைவன், நிறைவாழ்வு தரும் இறைவன். இறைவா, நன்றி
நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசுவே, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனவர், நலமாக்கும் இறைவனவர், மீட்பளிக்கும் இறைவனவர், மன்னிக்கும் இறைவனவர், வாழ்வு தரும் இறைவனவர். நன்றியோடு நம்பிக்கையோடு ஆராதித்து பாடுவோம். எங்கிருந்தாலும், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஆராதனையில் இணைந்து சேர்ந்து பாடி, உரத்த குரலில் பாடி நீங்கள் இருக்கும் இடத்தில் ஆண்டவரை ஆராதிப்போமா? நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, மகிழ்ச்சியோடு பாடுவோம். இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் மகிழ்ச்சியோடு பாடுவோம். இயேசு இறைவா, ஆராதிக்கின்றேன். இயேசு வல்லமை இறைவா, நாமது, இயேசு இறைவா விடுதலை நாமது, உம்மை நான் வாழ்வளிக்கும் ஆராதிக்கின்றேன். நாமது. ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை சேர்ந்து ஆராதிக்கின்றேன். ஜெபியுங்கள். இதயம் இனிதே உம்மை சேர்ந்து பாடுவோம், ஆராதிக்கின்றேன். சேர்ந்து இறைவா ஜெபிப்போம். இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். துதித்து பாடுவோம். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையோடு பாடுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலே அபிஷேகம் ஒழுகுவதை உணர்ந்து பாடுங்கள். இறைவா ஆண்டவருடைய இறைவா பிரசன்னத்தை உணர்ந்து உம்மை பாடுங்கள். நீங்க இருக்கிற ஆராதிக்கின்றேன். இடத்துல அபிஷேகத்தை உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. நீங்க இருக்கிற இடம் நிரம்ப அவனுடைய அபிஷேகம் இறங்குவதை உணர்ந்து பாடு, 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 பாடு. இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா. இயேசு இறைவா சொல்ல சொல்ல அந்த நாமம் இனிக்கும், சொல்ல சொல்ல நாமம் விடுதலை தரும், சொல்ல சொல்ல அந்த நாமம் உனக்கு விடுதலை தரும். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை உங்க வீடு விடுதலையின் வீடாக மாறட்டும், உங்க ஆபீஸ் விடுதலையின் ஆபீஸாக மாறட்டும், உங்களுடைய இடம் விடுதலையின் இடமாக மாறட்டும். ஜெபிக்கும் நீங்கள் விடுதலையின் மகனாக மகளாக மாற பாடு, பாடு. இயேசு என்ற நாமம் துதித்து துதித்து பாடு, உச்சரித்து பாடு. உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா,
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை. நோய்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் நேரமாக இது மாறட்டும். நற்கருணை நேரம் இது, ஆராதனை நேரம் இது, ஆண்டவருடைய நேரம் இது, வாழ்வின் நேரம் இது, அபிஷேகத்தின் நேரம் இது, ஆசீர்வாதத்தின் நேரம் இது, அதிசயத்தின் நேரம் இது, அடையாளங்களின் நேரம் இது. விட்டுடாத 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 விட்டுடாத. பாடு பாடு பாடு. ஜெபி ஜெபி ஜெபி. விட்டுடாத. இந்த நேரம் அதிசயம் அபிஷேகத்தின் நேரமாக மாறட்டும். நீ இருக்கும் இடம் அதிசயமாக மாறட்டும். உன் வீடு நிரம்பட்டும், அபிஷேகத்தால் நிரம்பட்டும். உன் வீடு நிரம்பட்டும், நீ இருக்கும் இடம் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பும். ஆண்டவருடைய பிரசன்னமாக மாறட்டும். தூய ஆவியுடைய செயல் நடக்கட்டும். தீய ஆவியுடைய எல்லா சக்திகளும் விடுதலை, தீய ஆவியின் எல்லா சக்திகளும் விடுதலை, செய்வனை கட்டுகளில் விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க. இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு என்னும் நாமத்தை நீ உச்சரிக்கும் பொழுது, இயேசு என்னும் நாமத்தை நீ நினைவு கூறும் பொழுது, உச்சரிக்கும் அந்த இடம் இயேசுனுடைய இடமாக மாறுகிறது. இயேசு வருவதற்கு அது காரணமாகிறது. You are recalling the name of Jesus. You are calling the name of Jesus. You are recalling the name of Jesus. You are calling the name of Jesus. ஆண்டவருடைய பெயரை, அந்த பெயரை நீ உனக்குள்ளே ஞாபகப்படுத்துகிறாய், நீ அழைக்கிறாய். அழைக்கும் பொழுது அங்கிருப்பார் அவர். 2 3 பேர் என் நாமத்தில், என் நாமத்தில். வல்லமையான நாமங்க அது, வல்லமையான நாமம். திருத்தூதர் பணி 4:12 சொல்லுது, இயேசு என்னும் நாமம் விடுதலையின் நாமம், மீட்பின் நாமம். அது நாமம், the name of Jesus. The name of Jesus is powerful, is delivering. விடுதலையின் நாமம் அது. அந்த நாமத்தை அழைத்து செபித்திருக்கிறேன். அந்த நாமம் இப்பொழுது உச்சரிக்கப்பட்ட பொழுது அந்த இடம் முழுவதும், நீ எடுக்கிற முழு முழுவதும் அதனுடைய தரங்கம் உண்டு. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உச்சரித்த பொழுது வந்த பிரசன்னத்தை உணர்ந்து, உன் மனதிலே இருந்தது நாவிலே வந்தது, நாவிலே வந்தது, உச்சரித்தாய். உச்சரித்த பொழுது the presence is there, the aroma is there. ஆண்டவருடைய அந்த நறுமணம் உணர்கிறாயா? நீ இறக்கடத்த அந்த நறுமணத்தை உணர்ந்து பாடுவோமா? நன்றி இயேசுவே. ஆராதனையோடு பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம், நன்றியோடு பாடுவோம். எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவர், எல்லாவற்றிற்கும் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உணர்ந்து நன்றி. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நன்றி இயேசுவே, இயேசுவே நன்றி. வல்லமையுள்ள நாமம் அது, விட்டுடாத. நன்றி பயன்படுத்த நம்பிக்கையோடு. நன்றி போற்றி இயேசுவே, 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 போற்றி இயேசுவே. இயேசு இயேசுவே, இயேசு இயேசு இயேசு. உணர்ந்து பாடு. இயேசு இயேசுவே. நற்கருணையை உட்கொள்ளுவது போல இயேசு இயேசுவே. இந்த நாமத்தை உட்கொண்டு பாடு. இயேசு இயேசுவே, 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 இயேசு இயேசுவே, இயேசு இயேசுவே. இனிக்கட்டும் இந்த நாமம் சொல்லும் பொழுது. இயேசு இயேசுவே. வாழ்க்கை மலரட்டும்.
இயேசு இயேசு துன்பங்கள் இன்பங்களாக மாறட்டும். இயேசு இயேசு சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். இயேசு கட்டுக்கள் விடுதலையாக மாறட்டும். இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே உணர்ந்து பார். ரைட் நவ் இட் இஸ் இயேசு ஆக்டிவ். இயேசுனுடைய நாமம், இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நபர் ஆக்டிவா இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல ஆக்டிவா இருக்கிறார், செயல்படுகிறார். விட்டுக்கொடு, உன்னையை விட்டுக்கொடு, அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விட்டு பாடு. இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு கண்களை மூடி உணர்ந்து அழைத்து பாரு. இயேசு உலக முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் சொன்ன இயேசு. இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு அழைத்து பார். எரேமியா 33 என்னை அழைத்து பார், நான் இங்க இருப்பேன். இயேசு இயேசுவே இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே இயேசு இயேசுவே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43 முதல். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்புவை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்களே. பிலிப்பு நத்தனியேலை கண்டு, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதால நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். வார்த்தைகளே, இன்று இயேசு கிறிஸ்து அழைக்கும் நபருடைய பெயர் நத்தானியேல். நத்தானியேலை இயேசு காண்பதற்கு முன் இயேசு பிலிப்பை காண்கிறார். அந்த பிலிப்பை காணும் பொழுது வசனம் தமிழில் எப்படி இருக்குன்னா, மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். இங்கிலீஷில் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். ஜீசஸ் டிசைடட் டு கோ டு கேலிலின்னு இருக்கும். டிசைடட், டெசிஷன் வேறு, விருப்பம், டிசையர் வேறு. இங்கிலீஷில் த நெக்ஸ்ட் டே ஜீசஸ் டிசைடட் டு கோ டு கேலிலி. அதாவது அடுத்த ஆள் பிலிப்பு அப்படின்ற ஒருத்தரை பார்த்தே ஆகணும். ஸோ டிசிஷன், இயேசுனுடைய முடிவு முந்தின நாளே ரெடி பண்ணிட்டார். நாளைக்கு யாரை பார்க்கணும், யாரை மீட் பண்ணணும், மீட்டிங் என்ன, நான் பேசணும், எல்லாமே அவருடைய மனசில் இருக்குது. ஒரு ஆளை இயேசு பிடிக்க போகிறார், ஒரு ஆன்மாவை இயேசு பிடிக்க போகிறார். பிலிப்பை காண விரும்பினார், பிலிப்பை காண முடிவு செய்தார். மறுநாள் கலிலேயாவுக்கு போகிறார். போன இயேசு, இங்கிலீஷில் திருப்பி வந்த வார்த்தை இருக்கும், ஹி மெட் பிலிப். தேடி போய் கண்டுபிடிச்சாருங்க அந்த ஆன்மாவை.
he met Philip. பிலிப்பை பார்த்து சொல்றார், என்னை பின்பற்று அப்படின்னார். பிலிப்பு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பிலிப் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் குதிரைகளை அன்பு செய்பவன். the one who loves the horses. குதிரைகளை அன்பு செய்பவன், அதாவது உலகத்தின் பொருட்களை அன்பு செய்பவர். உலகத்தின் பொருட்களை அன்பு செய்யும் பிலிப்பை போய் காண இயேசு முடிவெடுத்தார். முடிவெடுத்துட்டு சொன்னார், போதும் போதும், உலகத்தை பின்பற்றியது போதும், உலகத்தை விரும்பியது போதும், இனி என்னை பின்பற்றி வா. ஏன்னா இயேசுவுக்கு தெரியுங்க, இவனை பிடிச்சா என்ன இவனால் செய்ய முடியும். ஏன்னா என்னுடைய அப்பா படைச்சி விட்ட போதே இவனுக்கு என்னெல்லாம் திறமை போட்டு விட்டார்னு தெரியுங்க இயேசுக்கு. சரி, நம்ம ஒரு பையனை பார்க்கும்போது என்னென்னு பார்க்குறோம், அந்த பையனை பார்க்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் பையன் 10th ஸ்டாண்டர்ட் பையன் தான் பார்க்குறோம். ஆனால் இயேசு அந்த பையனை 10th ஸ்டாண்டர்ட் பையனை கூப்பிடும் பொழுது இயேசுக்கு தெரியுங்க, இவன் இந்த 15 வயசில் நான் கூப்பிடும் பொழுது 15 வயசில் என்ன இருக்கிறான்னு அவர் இயேசுக்கு பிரச்சனை கிடையாது. 30 வயசில் இவன் என்ன செய்வான்னு இயேசுக்கு தெரியும். 40 வயசில் இவன் என்ன செய்வான்னு தெரியும். சீமோனை கடற்கரையில் கூட்ட பொழுது எல்லாரும் பார்த்தது மீன் பிடிக்கிற சீமோனை. இயேசு என்ன பார்த்தாரு? இயேசுவுக்காக மரிக்க போகிற சீமோனை பார்த்தார். ஸோ ஜீசஸ் சீஸ் அஹெட். இவங்களால் என்ன செய்ய முடியும் தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய அந்த திறமை, நம்மளால் என்ன செய்ய முடியும், நமக்குள்ள என்ன இருக்குது, வாழ்வை தரும் பொழுது வாழ்வோடு சேர்த்து ஆண்டவர் அந்த குவாலிட்டியை தரார். அது இயேசுவுக்கு நல்லா தெரியும். இவனால் என்ன செய்ய முடியும், பொட்டன்ஷியாலிட்டி. ஆக்சுவாலிட்டியை பார்க்கலங்க. 15 வயசு பையனை இயேசு பார்க்கல. 30 வயசில் வர அந்த ஆண்மகனை தான் இயேசு பார்க்குறார். அது குருவானவராக இருக்கலாம், அருட்சகோதரியாக இருக்கலாம், திருமணத்தில் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பவர்களாக இருக்கலாம், விவிலியத்தை தூக்கி ஆண்டவர் ஒருத்தருடைய கையில் கொடுக்கும்போது இருக்கலாம், இசைக்கருவிகளை கொடுத்து ஆண்டவர் ஒருத்தருடைய கையில் கொடுக்கும்போது இருக்கலாம், டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒருத்தருடைய கையில் கொடுக்கும்போது, இதை நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ என்ன எனக்காக செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி நீ ஒரு பிகாம் படிக்கிறதா, இன்றைக்கி நீ ஒரு எம்எஸ்சி படிக்கிறதா இருக்கலாம், இன்றைக்கி நீ ஒரு விஸ்காம் படிக்கிறதா இருக்கலாம், இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறேன். இன்றைக்கி எனக்கு நல்ல ஞாபகம். இன்றைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் பொழுது அப்பா வந்து என்னை கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட கொண்டு போனார். அன்னைக்கு அவர் வீட்டில் ஹார்மோனியம் தான் இருக்குது. அவர் படுக்கையாக இருந்தார். இடுப்புக்கு கீழே செயல் இல்லாமல் இருந்தவர். அப்பாவனுடைய ஏதோ ஒரு ஃப்ரெண்டு. அப்பா திடீர்னு ஒரு நாள் சொன்னார், வா என் கூட வா அப்படின்னாரு. அந்த இடத்துல கொண்டு போய் என்னை விட்டார். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். ஹார்மோனியம் கற்றுக்கிறதுக்காக விட்டுட்டார். எனக்கு முன்னால் என்னுடைய அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க. ஆனால் அப்பாவுக்கு தோணலை அவங்கள கொண்டு போய் விடணும்னு தோணலை. ஆண்டவர் என்னுடைய அப்பாவுக்கு அந்த ஒரு சிந்தனை கொடுத்தார், இவனை கொண்டு போய் விடணும். 8th ஸ்டாண்டர்டில் நான் போய் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் ஹார்மோனியெல்லாம் கற்றுக்கிட்டேன். 10th வந்ததோடு நான் விட்டுட்டேன். +1 +2க்கெல்லாம் நான் போகலை. பேசிக் ஒரு 8th 9th அந்த ஒரு ஹார்மோனியம் வாசிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் செமினரி சேர்ந்த பிறகு, +2 முடிச்சு செமினரி சேர்ந்த பிறகு, என்னுடைய செமினரியில் எனக்கு கீபோர்டு வாசிக்க யாருமே இல்லை. அன்னைக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ என்னுடைய ஒரு தேவைக்காக எனக்கு வாசிக்க முடியும், என்னுடைய ஒரு தேவைக்காக பாட முடியும். பாருங்களேன், 8th அப்பாவுக்கு தெரியாது நான் ஃபாதர் ஆகணும்னு தெரியாது, நான் கீபோர்டு வாசிப்பேன்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு சிந்தனையை ஆண்டவர் கொண்டு போய் போட்டார். 13 வயசு பையன், ஆண்டவருக்கு தெரியும் 30 வயசில் அவன் என்ன ஆவான்னு தெரியும். அதனால் கொண்டு போய் போட்டாருங்க. பிலிப் அப்படின்றவர் ஆண்டவர் பிடிக்கிறார். குதிரைகளை அன்பு செய்வனை பிடித்துட்டு அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன ஆவான்னு தெரியும். இதாங்க இந்த பிலிப்பை பிடிச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்செல் பிகாஸ் ஐ நோ வாட் யூ வில் பிகம். ஆண்டவர் வாட் யூ ஆர்னு பார்க்கல, வாட் யூ வில் பிகம். நீ இப்போ என்னன்னு பார்க்கல, நீ என்னவாகுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். சில நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் எல்லாம் கடந்து போயிருப்போம். ஆண்டவரே என் வாழ்வில் நீங்கள் தான் இயேசுவே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீ வருவேன்னு தெரியும். பிடிச்சி கொண்டு வருவார்னு ஆண்டவருக்கு தெரியும். அரவணைச்சு கொண்டு வர இல்லை அடித்து கொண்டு வரன்னு ஆண்டவருக்கு தெரியும். வாட் யூ வில் பிகம். தூய் ஆவி உன்னில் செயல்பட்டால் நீ என்ன ஆவன்னு தெரியும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப மினிமத்தில் வாழ்ந்துடாதீங்க, ரொம்ப லோ லெவலில் வாழ்ந்துடாதீங்க. நீங்கள் போக வேண்டிய ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவல் ஆண்டவருக்கு தெரியும். அவனை போய் கூப்பிட்டார், பிலிப்பு அப்படின்றவரை கூப்பிட்டார். இனி பிலிப்பை கூப்பிட்டது, பிலிப்பு ஆண்டவரை பின் தொடர்ந்தாரா? பைபிள் என்ன சொல்லுது? பிலிப்பு கிட்ட என்ன சொன்னார்? என்னை பின் சென்று வா அப்படின்னார். ஃபாலோ மீ அப்படின்னார். பிலிப்பு போனாரா? இம்மீடியட்டாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா போகலை. ஆனால் மனசளவில் போனார். அதனால தான் இவர் எங்கே போகிறாரு? பிலிப்பு இயேசுவை பின் தொடர்ந்து போகலை. பிலிப்பு நத்தானியல் கிட்ட போகிறார். நத்தானியல் உலகத்தை அன்பு செய்தவனை ஆண்டவர் பிடிச்சாரு, ஏன் கிட்ட வா அப்படின்னாரு. எங்கே போகிறார் பாருங்களேன், நத்தானியல் கிட்ட போகிறார். நத்தானியல் இவருடைய யார்? ஃப்ரெண்டு. நத்தானியல் ஃப்ரெண்டு கிட்ட போகிறார். இனி நத்தானியல் அப்படின்ற வார்த்தையினுடைய மீனிங் என்ன? நாதான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் இருக்குது, ஏல் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் இருக்குது, பொருள் இருக்குது. ஏல் அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரிஞ்ச பழக்கமான ஒரு வார்த்தை. ஏல் அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம்.
ஏல். இந்த ஏல் அப்படின்றது நம்ம நிறைய பெயர்களில் யூஸ் பண்ணுறோம். சஃபிக்ஸாகவும் ப்ரிஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம். எலிசபெத் பாருங்க, பேருக்கு முன்னால் வருது. எலிசபெத், எலிஷா, ஏலோஹிம், ஏலியா. அப்போ ஏல் அப்படின்றது முன்னால் வரலாம், ஏல் அப்படின்றது பின்னால் வரலாம். தானியேல், ஜோயேல், ரகுவேல், இல்லையா, மைக்கேல், ரஃபேல், கப்ரியேல். அப்போ ஏல்ன்றது முன்னாலே வரலாம் பின்னாலே வரலாம். அப்போ நத்தானி ஏல் பின்னால் வந்திருக்கு. ஏல் அப்படின்னு என்ன? கடவுள். நாத்தான் அப்படின்னு என்ன? நாத்தான் அப்படின்னா கிஃப்ட், பரிசு. அப்போ நத்தானியல் அப்படின்னு என்ன? கிஃப்ட் ஆஃப் காட், இறைவனுடைய பரிசு. அப்போ பிலிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு தான் தன் நண்பர் நத்தானியேல். உலகத்தை பின்பற்றுபவனை ஆண்டவர் போய் பிடிச்சாரு. அவர் இங்கே போகிறாரு, அவருடைய கிஃப்ட் கிட்ட போகிறார். கிஃப்ட் யாரு? நத்தானியேல். ஃப்ரெண்டு கிட்ட போகிறார். ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. பாருங்களேன், நான் யாரை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெண்டு கிட்ட போய் பிலிப்பு நத்தானியேலை கண்டு, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம். அதாவது யாரு? மெஸ்ஸியாவை நாங்கள் கண்டோம். யோவான் நற்செய்தியை பற்றி இதுக்கு முந்தின நான் சொல்லியிருக்கிறேன். யோவான் நற்செய்தி எதற்காக எழுதப்பட்டது, அதனுடைய சுருக்கம் ரொம்ப அழகாக யோவான் 20:31 இருக்கு. இயேசு இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே நான் இந்த நற்செய்தி எழுகிறேன். பாருங்க, இயேசு பிலிப்புக்கு வாழ்வை கொடுக்கிறார். பிலிப்பு யாருக்கு கொடுக்குறாரு? ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. யாரை நான் கண்டேன்? இறைவாக்கினர்கள் யாரை பற்றி சொல்லியிருக்காங்களோ, மோசே யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரோ அவரை நான் பார்த்தேன் அப்படின்றார். யார்கிட்ட? நத்தானியல் கிட்ட. அப்போ நத்தானியல் கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நல்லது ஏதாவது நசரத்திலிருந்து வருமா? இப்போது பிலிப்பு நத்தானியல் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து பாரு. அப்போ கனெக்ஷன் எப்படி போகுது பாருங்க. இயேசு ஒருத்தர் தொட்டார், அவர் அவருடைய நண்பர்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்கிறாரு. இயேசு கிட்ட கொண்டு வராரு. இயேசு என்ன பண்ணுறாரு? நத்தானியலை பார்த்து, எனக்கு உன்னை தெரியும். எப்போ தெரியும்? நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த பொழுதே எனக்கு தெரியும் அப்படின்னார். அத்தி மரத்தின் கீழ் அப்படின்னா யூதர்களுக்கு அதனுடைய மீனிங் தெரியும். அத்தி மரத்தின் கீழ் ஒருத்தர் உட்காராரு அப்படின்னு யூதர்கள் ஒரு சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா, நீ மறைநூலை ஆராய்ந்து படித்த பொழுதே, நீ கடவுளை தேடனல, அதுவே எனக்கு தெரியும். இதான் அதனுடைய அர்த்தம். நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்தாய், அப்போவே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். நீ ஆண்டவரை தேடின பொழுதே, நீ என்னை தேடின பொழுதே நான் இங்கே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறாரு? நத்தானியேலை ஆசீர்வதிச்சு திரும்பவும் பிலிப்பு கிட்டே கொடுத்துட்டாருங்க. பிலிப்பு நத்தானியேல் என்னும் நண்பரோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யணும். வாழ்க்கை இஸ் a gift of God. வாழ்வு இஸ் a gift of God. லைஃப் இஸ் a gift of God. ஆண்டவர் தந்ததுங்க வாழ்க்கை. அது தூக்கில் மாட்டி சாவறதுக்கோ இல்லை தற்கொலை செய்கிறதுக்கோ ஆனது கிடையாது. ப்ரோ லைஃப் அப்படின்ற அந்த விஷயத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது, சரி, லைஃப் இஸ் a gift of God. அது நம்மளால் கொடுக்கவோ எடுக்கவோ நம்மளால் முடியாது. ஏன் கொடுக்கவோ முடியாது? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனும் மனைவும் சேர்வதால் ஒரு குழந்தை பிறக்காது. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டவருடைய நினைப்பு இருக்குது, ஆண்டவருடைய கனவு இருக்குது. லைஃப் இஸ் a gift of God. ஆண்டவர் தருவது தான். வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா சில டைம் குழந்தை இல்லாதவங்க நினைப்பாங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கலையா? குழந்தை தான் ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஆனால் குழந்தை என்பது ஒருவருக்கு பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஆண்டவருடைய கரவல்லமை இல்லாமல் பிறக்கலை. ஸோ லைஃப் இஸ் a gift of God. அப்போது அதை கொடுக்கவும் எடுக்கவும் நம்மால் முடியாது, நமக்கு அதிகாரமும் கிடையாது. அதனால் தற்கொலை என்பதும் ப்ரோலைஃப்னுடைய ஒரு கான்செப்ட் தான். ப்ரோலைஃப்ல வர வேண்டிய சிந்தனை தான், நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். தற்கொலை என்பதும், தற்கொலை செய்யக்கூடாது. அது பாவத்தினால மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவர் தந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தெரியும் நீ நாளைக்கு என்ன ஆக போகிற. ஆனால் நீ இன்றைக்கே செத்துட்டேனா, இன்றைக்கி நீ தற்கொலை செஞ்சுட்டேனா, இன்றைக்கே நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேனா, இன்றைக்கே நீ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனேன்னா யோசிச்சுப்பார். நாளைக்கு மறுநாள் அடுத்த வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் உனக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உன்னை வச்சு ஏதாவது செய்யணும்னு வச்சிருக்கிறார். நீ உன்னை அழித்து கொண்டா என்றால், ஆண்டவர் பிலிப்பிற்கு நத்தானியேலை ஆசீர்வதித்து திரும்ப கொடுத்தது போல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உலகத்தை அன்பு செய்யும் நீங்கள், உலகத்தின் உறவுகளை அன்பு செய்யும் நீங்கள், பொருட்களை அன்பு செய்யும் நீங்கள், இதெல்லாம் பயன்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று பயன்படுத்துங்கள். இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு யுவர் கிஃப்ட்ஸ். அந்த கிஃப்ட்ஸ் எப்படின்றது உன்னுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு யுவர் கிஃப்ட்ஸ். கணவனுக்கு மனைவிக்கு நீங்கள் ஒன்றா உட்காரும் பொழுது, ஒன்றா இருக்கும் பொழுது இயேசுவை பற்றி பேசி பாருங்களேன்.
நீங்கள் லூக்கா நற்செய்தியில் 24வது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது எம்மாவுஸ்க்கு போகிற 2 சீடர்கள் உண்டு. அந்த 2 சீடர்களில் ஒரு ஆளுடைய பேர் தான் போட்டிருக்காங்க. ஒரு ஆளுடைய பேர் அதில் இருக்குது. 2 பேர் எம்மாவுஸ்க்கு போகிறாங்க. எருசலேமிலிருந்து எம்மாவுஸ்க்கு போகிறாங்க. அதில் கிளியோப்பா அப்படின்ற ஒருத்தருடைய பேர் இருக்குது. இன்னொருத்தருடைய பேர் கொடுக்கல. கிளியோப்பா அப்படின்ற ஒருத்தர் போகிறாரு, ஆனால் 2 பேர் போகிறாங்க அப்படின்றாங்க. எங்க ஒரு ஆளுடைய பேர் கொடுத்துட்டு இன்னொரு ஆளுடைய பேர் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே. ஒரு பேர் கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? அது நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அதனால இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா கிளியோப்பா, ஓகே, கிளியோப்பா கூட இன்னொருத்தர் போகிறாங்க. 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டே போகிறாங்க. எதை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க? இயேசுவை பற்றி பேசிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இயேசு அங்கே இருக்கிறார். இவங்க 3 பேருமே சேர்ந்து எங்கே போகிறாங்க? ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க? அப்பத்தை பிடும் பொழுது இவர்கள் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். அப்போ இவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன? நம்ம வழியிலெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே, பேசும்பொழுது ஒருத்தர் வந்து என்னத்தை சொல்லிட்டு இருந்தார்? மோசே முதல் இறைவாக்கினர்கள் அனைவரும் மெசியாவை குறித்து சொன்னதை இவர்களுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த கிளியோப்பா கூட போனது யாராக இருக்கும்? ஏன்னா போகிறது வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. அப்போ கிளியோப்பாவனுடைய யாரோ தான் கூட இருக்கிறாங்க. யாராக இருக்கலாம்? கண்டிப்பாக மனைவியாக தான் இருக்கும். பைபிள் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குது அவருடைய மனைவிக்கு? இருக்குது. இயேசுனுடைய சிலுவைக்கு கீழே கிளியோப்பாவனுடைய மனைவி மரியா அங்கே இருக்கிறாங்க. கிளியோப்பாவனுடைய மனைவி. ஸோ கிளியோப்பா இஸ் மேரிட். கிளியோப்பாவனுடைய மனைவி. அவன் 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. கிளியோப்பா இருக்கிறாரு, கூட யார்? மனைவி. இவங்க 2 பேர் தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏசி அங்கே வந்தார். ஏன்னா இவங்க 2 பேருமே இயேசுவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. when you talk about Jesus, Jesus is there amidst you. நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா போகும்பொழுது ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு போங்களேன், இயேசுவை பற்றி பேசிட்டு போங்களேன், சில இது மாதிரி ஆன்மீகமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போங்களேன், ஜீசஸ் இஸ் பிரசன்ட் தேர். சினிமாவை பற்றி பேசிட்டு போங்களேன், சினிமா பாடகர்களை பற்றி, சினிமா நடிகர்களை பற்றி, சினிமாவை பற்றி இல்லை அரசியலை பற்றி பேசிட்டு போங்களேன், ஜீசஸ் மிஸ்ஸிங் தேர். நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீசஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, உறவுகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரோடியூஸ் ஜீசஸ் டு யுவர் கிஃப்ட்ஸ். பிலிப்பு செஞ்சாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த கிஃப்ட்டை ஆசீர்வதிச்சு திரும்பி பிலிப்பிக்கே தான் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் இஸ் அ கிஃப்ட்னா உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே கிஃப்ட் தான். இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது எப்படி? சரண்டர் டு ஜீசஸ். ஏன் ஒரு பைக் வாங்கும்போது ஃபாதர் கிட்ட கொண்டு போய் பிளெஸிங் போறீங்க? சரண்டரிங். யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் ஜீசஸ் டு யுவர் பைக். ஒரு கார் வாங்கும்போது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க? பிளஸ் பண்ணி. யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் ஜீசஸ் டு யுவர் கார். ஒரு வீடு வாங்கும்போது ஏன் பிளஸ் பண்ணுறீங்க? யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் ஜீசஸ் டு யுவர் ஹவுஸ். வீட்டை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வாங்குறீங்க. இல்லை, சின்ன வயசுலலாம் நம்ம ட்ரெஸ்ஸு கூட வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் இல்லை 2 ட்ரெஸ் தான் வாங்குவோம். ஃபஸ்ட்டு எங்கே போட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க புது ட்ரெஸ் வாங்கினா கோயிலுக்கு போட்டு போதான்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் ட்ரெஸ் டு ஜீசஸ். கோயிலுக்கு போட்டு ஒரு செருப்பு வாங்கினா கூட எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, புது செருப்பு வாங்கினா கூட ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான், பூசைக்கு தான் போட்டு போகணுன்னுவாங்க. அப்புறம் தான் வெளியே கண்டாட்டத்துக்கும் போட்டு போக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ், கெட் த பிளெஸ்ஸிங். விஷுவல் அன்பார்ந்தவர்களே, இது தாங்க இங்கே பிலிப்பு செய்கிறார். நம் வாழ்க்கை ஒரு தானம், ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைத்த பரிசு. வாழ்க்கையில் இருப்பதும் ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைத்த பரிசு. அது ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வதிச்சு வாங்கி பாருங்க. அதில் உங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கும். வருத்தம் இருக்காது நான் சொல்லலை, ஆனால் ஏமாற்றம் இருக்காது. ஏழ்மை இருக்கலாம், அதனால் ஒரு வருத்தம் இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. நோய்கள் இருக்கலாம், அதில் வருத்தம் இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. கடன் தொல்லை இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. ஏன் தெரியுமா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவில் என்பதால். ஸோ சரண்டர் அண்ட் டேக். யோர் லைஃப் இஸ் அ கிஃப்ட் அண்ட் வாட் எவர் யூ ஹாவ் இன் த லைஃப் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். ஆண்டவரிடமிருந்து எதிர்த்து விலகி அந்த வாழ்க்கையையோ வாழ்க்கையில் உள்ளதனையோ உறவுகளோ பொருட்களோ பயன்படுத்தாமல் இருக்க முடிவிடுங்க. இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். என் வாழ்வில் இயேசுவே எல்லாமே நீயே. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். அமைதியாக கேட்போம், கேட்டு தியானிப்போம், தியானித்து ஜெபிப்போம். கண்களை அமைதியாக மூடி இந்த பாடலோடு இணைந்து என் வாழ்வில் இயேசுவே எல்லாமே நீயே என்ற அந்த பாடலை ஜெபமாக மாற்ற கண்களை மூடி ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வை பற்றி தியானிக்கிறோம், வாழ்க்கையை பற்றி தியானிக்கிறோம். இறைவா, இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த வாழ்வு நீர் தந்தது. நீர் இல்லாமல் நான் இதை வாழக்கூடாது என்ற முடிவெடுங்க. Your life is a gift and whatever you have in your life is your gift. நாம் தவறி இருக்கலாங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு படிப்பு கொடுக்காம இல்லை, நமக்கு படிப்பை கொடுத்தார். மேபி அந்த படிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் படிக்காதனால இன்னைக்கு படிப்பை இழந்து நிற்பீங்க. ஆண்டவருக்கு தான் சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லா விதமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தார்ல.
ஆண்டவர் நல்ல உறவுகளை கொடுத்தார். அந்த உறவுகளிலிருந்து தவறியது நீதான். உன்னுடைய பிடிவாதங்களாக இருக்கலாம், தவறான முடிவுகளாக இருக்கலாம். மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே இப்போ என்னுடைய சூழ்நிலை என்னவோ அப்படியே உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி பாடலை பாடி ஜெபிப்போம். இந்த பாட்டு தெரியாதவங்க கண்களை மூடி பாட்டினுடைய வரிகளை கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க, ஜெபமா மாத்துங்க. என் வாழ்வில் இயேசுவே எல்லாம் நீயே. என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். கண்டிப்பாக மாறுவார் இயேசு. என் வாழ்வில் இயேசுவை என்னாலும் இங்கே ஒப்பு கொடுத்தால், எல்லாமும் நீயாக வேண்டும். நீ அனுமதித்தால், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். நீ அனுமதித்தால் கண்டிப்பாக தந்தையாக, தாயாக, ஆசீர்வாதமாக மாற அவரால் முடியும். அவருக்கு விருப்பம் இருக்கு. Do you allow? நீ அனுமதிக்க விரும்புகிறாயா? இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறாயா? பிலிப்பு நத்தானியேலை ஒப்பு கொடுத்தது போல, கிஃப்ட் ஆஃப் காட், கடவுள் தந்ததை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்க நீ விரும்பினால் செயல்படுவார். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவை என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். வாழ்க்கையில போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து உனக்கு தீயாக மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து பாலங்களாக வருவார், இணைப்பார். பல உறவுகள் உன்னை விட்டு போயிருக்கலாம். பல உறவுகள் ஆண்டவர் உனக்கு தந்த நன்மையான உறவுகளாக இருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். மேபி உன்னுடைய குறையால, இல்லை அவர்களுடைய குறையால அந்த வேதனை உண்டு, அந்த பாரம் உண்டு. உன் கணவன் உன்னை விட்டு பிரிந்தோ, மனைவி உன்னை புரிந்து கொள்ளாமலோ விலகி இருக்கலாம். உன் பிள்ளைகள் உன்னை புரியாமல் விலகி இருக்கலாம். அண்ணன் தம்பி பிரச்சனைகள், உன்னுடைய இன்னைக்கு துரோகமா இருக்கிறதே, துரோகியா இருக்கிறதே கூட பிறந்தவங்களா இருக்கலாம். இன்னைக்கு உன் கஷ்டப்படுத்துறதே உன்னுடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உன்னை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஆனால் பாலமாக இயேசு வருவார். சரண்டர். ஆண்டவரை நம்பு. நீ அந்த மனிதர்களை நம்ப வேண்டாம். மனிதர்களை நம்பாதே, ஆண்டவரை நம்பு. கண்டிப்பாக பாலங்கள் தீர்த்து ஆண்டவர் உறவுகளை சரி செய்வார். போராட்டம் சூழ்ந்து என்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும். என்னை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவை எல்லாரும் இங்கே
எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கு எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில இருட்டு இருக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வதித்து மாற்றுகிறார். தாயாக நீ மாறு, தாயாக தந்தையாக ஆண்டவர் மாறுகிறார். விட்டு கொடு, நீ மாறு வேண்டும். உன் தேவைகள் தெரிந்த ஆண்டவர் என் வாழ்வில் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே உன்னை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எல்லாமும் நீயாக வேண்டும். எல்லாமும் நீயாக வேண்டும். இதே யோவான் நற்செய்தியில் இன்னொரு சின்ன ஒரு பகுதி கூட இருக்கு. இயேசுவை மெஸ்ஸியா என்று நம்பி வாழ்வு பெற்ற ஒரு பெண், அவள் 4வது அதிகாரத்தில் இருக்கிறாள். யோவான் 4வது அதிகாரத்தில் தட் கேர்ள் ஆண்டவர்கிட்ட நடத்துகிற கான்வர்சேஷன் தான் பைபிளில் ரெக்கார்டான பெரிய கான்வர்சேஷன். ஆண்டவர் நிறைய பேசியிருப்பார், நிறைய பேர் கூட பேசியிருப்பார். ஆனால் பைபிளில் இயேசு ஒரு நபரோடு பேசிய லாங் கான்வர்சேஷன் இருக்கிறது இந்த யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் தான். நம்ம யோவான் 3 பார்த்தோம் இல்லையா, நிக்கோதேமு பார்த்தோம் இல்லையா, எப்படி படிப்படியாக விசுவாசத்தில் வளர்ந்தார், அந்த வாழ்வில் வளர்ந்தார். எந்த வாழ்க்கை? குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கிடையாதுங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னுடைய குவாலிட்டி மாறுது பாருங்களேன். சமாரிய பெண், அந்த சமாரிய பெண் இயேசுவை சந்திப்பது உங்களுக்கு தெரியும். தண்ணி எடுக்க வரா, கிணற்று அருகில் தான் பார்க்குறா. இனி இந்த கிணறு தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது இல்லையா? அப்போது வாழ்வை குறிக்கிற ஒரு இடத்துல இயேசு நிற்கிறார், தண்ணீர். இந்த பொண்ணு என்ன எடுக்க வரா? தண்ணீரை எடுக்க வரா. அதாவது உடம்பினுடைய ஒரு வாழ்க்கைக்காக வராவ, தண்ணீரை தேடி வருகிறாள். தண்ணீரை தேடி வரும் பொழுது இயேசுவும் சீடர்கள் தான் ஆக்சுவலி அந்த கிணத்துக்கிட்ட வந்தாங்க. எத்தனை பேர்? அப்போ 13 பேர் வந்தாங்க. இதில் இயேசு என்ன பண்ணுறாரு? மத்தியானம் ஆயிடுச்சு, பசிக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சீடர்களை அனுப்பிவிடுறாரு. எங்கே அனுப்பிவிடுறாரு? சாப்பாடு வாங்க அனுப்பிவிடுறாரு. எங்கள் 13 பேருக்கு சாப்பாடு வாங்கணுன்னா எத்தனை பேர் போகணும்? 2 பேர் போகலாம், 3 பேர் போகலாம், மேக்ஸிமம் ஒரு 4 பேர் அனுப்பிவிடலாம். ஆனால் இயேசு எத்தனை பேர் அனுப்பிவிடுறாரு? இயேசு 12 பேரையும் அனுப்பிவிட்டுட்டார். அந்த லாஜிக் நமக்கு புரியலை. 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேரை அனுப்பி விட்டுட்டார் இயேசு. அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அவளை தனியாக சந்திக்கணும், அவளை எனக்கு தனியாக தொடணும், அவளுடைய தனிமையை எடுத்து மாற்றணும், அவளுக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கணும். வாழ்வு தர வந்த இயேசு பிளான் பண்ணி தாங்க வர்றாருங்க. இட் டிசைடட் அங்கே போகணும், அவளை பார்க்கணும், பார்த்து அவளுக்கு வாழ்க்கை தரணும். இயேசு பார்த்தாரு, காத்திருந்தார், 12 பேர் அனுப்பி விட்டுட்டார். இந்த பொண்ணு வரும்பொழுது இங்கே ஒரு ஆண் மகன் நிற்கிறான், இருந்தாலும் தண்ணி எடுக்க வரும்பொழுது இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அந்த ஒரு பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் ஏஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு கேட்குறது தண்ணி தாமான்னு கேட்குறாரு. இதே மாதிரி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கேட்டார் ஒரு பொண்ணுக்கிட்ட, தண்ணி தாமா அப்படின்னார். ஞாபகம் இருக்கா? ஏலியா அப்படின்ற ஒரு இறைவாக்கினர். உலகமே வாழ்க்கையை இழந்து வாழ்வை இழந்து வறண்டு போய் இஸ்ராயேல் ஆண்டு கொண்டிருந்த அஹாப். அப்போ அந்த நாட்டில் தண்ணி கிடையாது. அந்த தண்ணி இல்லாத ஒரு நாட்டில் வறண்டு போய் நிற்குது, வாழ்க்கை இல்லாமல் நிற்குது. வாழ்க்கை இல்லாமல் நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட, ஆண்டர் தான் அனுப்பி விடுறாரு அந்த கைம்பெண்ணுக்கிட்ட. சாரிப்பாத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட போகும்பொழுது அந்த சாரிப்பாத்தில் பெண்ணுக்கிட்ட இவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அப்பம் பசிக்குது, கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஃபஸ்ட் அதை கேட்க முடியாதுல்ல. பாருங்களேன், ஒரு ஃபஸ்ட்டு அந்த டாக் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. என்ன இன்ட்ரோடியூஸ் ஆகுது? நம்ம தண்ணி தாமா அப்படின்றார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். வாழ்க்கையே கொடுக்குறாரு. ஆரம்பிச்சது இங்கே தண்ணியில், ஆனால் கொடுத்தது என்ன? வாழ்க்கையை கொடுத்தார். இஸ் பிகினிங் த கான்வர்சேஷன், ஏதாவது பேச்சுவார்த்தை. அப்போ அவர் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். யூதேயாவின் வீட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்லர். கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறத்தாழ நண்பகல், மதியானம் ஆயிடுச்சு.
அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் ஒரு யூதர். எப்படி சொல்கிறார்? நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண். அதாவது சொல்கிறது என்ன? நீங்கள் மேல் ஜாதி, நாங்கள் கீழ் ஜாதி. இயேசு சொன்னார், மா சாதின்னு ஒன்று கிடையாது. இயேசு தாங்க ஃபஸ்ட்டு சாதியை தூக்கிப்பட்டார். இந்த அன்டச்சபிலிட்டின்னு அப்படின்னு தூக்கிப்பட்டது இன்றைய காலம் கிடையாதுங்க. அன்டச்சபிலிட்டின்னு அப்படின்னு, ஏன்னா யூதர்களுக்கு சமாரியர்களுடைய ஊரில் நுழைய மாட்டாங்க, சமாரியர் தொட்டதை எடுக்க மாட்டாங்க, சமாரியருடைய இதெல்லாம் அவங்க தொடவே மாட்டாங்க. தீட்டு, அப்படி ஒரு தீட்டை ஃபஸ்ட்டு அபாலிஷ் பண்ணதே யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தண்ணி கொடுமா அப்படின்னார். நீர் யூதர், நானும் சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என உம்மிடம் கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுப்பார். அப்போ ஃபஸ்ட்டு இவரோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இயேசு எப்படி கூப்பிட்றா? யூதர். யூதர்னு 9வது வசனத்தில் கூப்பிட்ட பொண்ணு 11வது வசனத்தில் என்ன தெரியுமா கூப்பிடுவா? இயேசுவை பார்த்து அவ கூப்பிடுறது ஐயா. பழைய பைபிளில் நமக்கு இருக்கும் ரபி. ரபி அப்படின்னா போதகரே. அப்போ ஃபஸ்ட்டு உறவு இவளுக்கும் இயேசுவுக்கும் அந்த உறவு. நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண். அதாவது 2 பேருமே மனுஷங்க, ஆனால் 2 ஜாதியில் இருக்கிறோம். 2 பாருங்களேன், நீர் யூதர் மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகிறாவ. அந்த ஸ்டெப் என்ன? நீர் ஒரு யூதர், ஆனால் யூத மதத்திலே போதகர். 19வது வசனம் பாருங்களேன். அவங்க கான்வர்சேஷன் முன்னால் போயிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தை முன்னால் போயிட்டே இருக்குது. 19வது வசனம், அப்பெண் அவரிடம், ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன். 3வது ஸ்டெப்புக்கு போகிறா பாருங்கள், விசுவாசம் வளருது. இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். அப்போ இயேசு அவர்கிட்ட சொல்கிறாராமா, உனக்கு இருக்கிற கணவர் 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறது உன் கணவன் இல்லை, அதனால் தண்ணி வேணுமா, நீ கணவனை கொண்டு வா. என்னை பற்றி உனக்கு இவ்வளோ தெரியுமா? ஸோ கம்ப்ளீட்லி இந்த ஊருக்கு கூட தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது எத்தனை பேர் கூட நான் வாழ்ந்தேன்னு. ஆனால் இவ்வளோ அழகாக கணக்கு வச்சிருக்கிறீங்களே, நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நம்புகிறேன். அவளுக்கு வந்த மனமாற்றம், அவள் என்ன பண்ணுறா பாருங்களேன், எதுக்காக வந்தாலும் அதை அங்கே வச்சுட்டா, குடத்தை வச்சுட்டா, குவான்டிட்டி ஆஃப் லைஃப்பை வச்சுட்டு போயிட்டா. அவளுக்கு கடைசி என்ன தெரியுமா? குவாலிட்டி ஆஃப் லைஃப். எங்கே போகிறா தெரியுமா? ஊருக்குள்ளே போகிறா. ஊருக்குள்ளே போய் அவள் சொல்கிற வார்த்தை 29வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ. 4வது ரிலேஷன்ஷிப் அவளுக்கு இயேசுவோடு வருவது மெஸ்ஸியா. இந்த 4 ஸ்டெப் ரிலேஷன் பாருங்கள். 9வது வசனத்தில் யூதர் அப்படின்னா, மனிதர் அப்படின்னா. 11வது வசனத்தில் யூதர் ஆனால் போதகர் அப்படின்னா. 3வது ஸ்டெப் ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஆண்டவரே நீர் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னா. 4வது மெஸ்ஸியா. குவாலிட்டி ஆஃப் லைஃபே மாறிச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால் அந்த பாவம் செய்யவே முடியல. இதாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப். நான் வாழ்வு தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன். இப்போ ஞாபகம் இருக்கா? நம்ம தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குதா? இந்த யோவான் நற்செய்தியினுடைய மொத்தமாக ரத்தின சுருக்கமான வசனம் யோவான் 20:31. நம்ம முதல்ல வாசித்த வசனத்துலேயும் நான் இந்த ஆராதனையை முடிக்கிறேன். இந்த கடைசி நிமிஷம் திரும்ப அந்த வசனத்துக்கு போங்க. 31வது வசனம், இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே நான் இந்த நற்செய்தியை எழுதுகிறேன். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நிக்கதேம், 2வது எக்ஸாம்பிள் சமாரியப்பன். எவ்வளோ அழகாக அவருடைய நற்செய்தியை பில்ட் பண்ணி வராரு பாருங்களேன். வாழ்வினுடைய நற்செய்திங்க, காஸ்பல் ஆஃப் லைஃப். ப்ரோ லைஃப்க்கு நின்றவருங்க இயேசு கிறிஸ்து, அவருடைய சீடர் யோவான். இயேசு கிறிஸ்து தந்தது லைஃப். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் லைஃப். சும்மா குவான்டிட்டி ஆஃப் லைஃபும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர வேண்டியது குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு. குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்தால் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் தானாக கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பெண் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தது போல, நிக்கதேமும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தது போல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வருவோம். இயேசு கிறிஸ்துவை வெறும் மனிதராக நம்பாமல், வெறும் ஒரு போதகராக நம்பாமல், வெறும் ஒரு இறைவாக்கினராக நம்பாமல், மெஸ்ஸியா என்று நம்புவோம். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசு மனிதரா? கண்டிப்பாக 100% மனிதரும் 100% கடவுள் தான். இயேசு கிறிஸ்து போதகரா? கண்டிப்பாக, சந்தேகமே கிடையாது. இது முழுக்க முழுக்க திருவள்ளுவர் அவருடைய போதனை தான். இயேசு கிறிஸ்து இறைவாக்கினரா? கண்டிப்பாக ஆண்டவரிடம் வந்து இறைவாக்கை உரைத்தவர். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இயேசு கிறிஸ்து கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுளிடமிருந்து வந்தவர், இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்பதை மறக்காமல் இயேசு கிறிஸ்துவிடம் வருவோம். குவாலிட்டி ஆஃப் லைஃப்காக வருவோம். குவான்டிட்டி அது தானாக கிடைக்கும்.
இயேசு கிறிஸ்துவனை நம்பும் பொழுது குவாலிட்டி ஆஃப் லைஃப் தாங்க கிடைக்கும். அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைச்சா குவான்டிட்டி தானாக கிடைக்கும். எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றதில்லை, எப்படி வாழ்கிறோம், எப்படி யாருக்காக வாழ்கிறோம். சுயநலம் இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஆண்டவர் நிறைவாக நமக்கு தரட்டும்னு ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த நற்கரனுடைய ஆசீர்வாதம் பெறும்பொழுது, மண்பெயர் கீதம் பாடி ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது, இயேசு கிறிஸ்துவே மெஸ்ஸியாவே என்னை ஆசீர்வதியும். அந்த பர்த்தமியை ஜெபிச்சான் இல்லையா, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும். தாவீதின் மகன் என்ன? மெஸ்ஸியாவே. இயேசுவே மெஸ்ஸியாவே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறைவன் நிறைவாக உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் யாருக்காகலாம் ஜெபித்தீர்களோ அவர்களை எல்லாம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். மாண்புயரியுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி தானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.